இன்னைக்கு உங்களுக்கு சிந்திக்க தெரியுதா? சினிமா வேறு, வாழ்க்கை வேறுன்றது வித்தியாசம் தெரியாத விசிலடிச்சாங்குஞ்சிங்க மாதிரி போய் உட்காந்துருக்காங்க. குஞ்சு இவனுங்க விசிலடிச்சாங்குஞ்சிங்க. அப்படிதான் இருக்கும். வேற என்ன பண்றது? அன்னைக்கு படிக்காத முட்டாள்கள், இன்னைக்கு படித்த முட்டாள்கள். இந்த தற்கொலை பின்னாடி போய் சேர்ந்திருக்கானுங்க. அவ்வளவுதான். அப்படிதான் போகணும். அரசியல் பண்றானுங்க. ஏன்னா ஒரு போஸ்டா போட்டு உட்காந்துருக்கிறானுவோ. என்னது மண்டியிட்ட ஸ்டாலின்? ஆட மக்கட்ட நாய்ங்களா? யாரா மண்டிடுறது? மண்டிடுறது என் பரம்பரையே கிடையாது. இல்ல சாதிபதி வேற எழுதியிருக்கிற அறிக்கையில 1000 கோடின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறான். யாரு? இந்த தற்குறி. இவனுக்கு எவன் வந்து எழுதி எழுதி வந்து கொடுக்குறான்னு தெரியல. கான்ஸ்பிரசி கதை பேசிட்டு இருக்கிறான். சீமானு வந்து காதல செய்யற மாதிரியே இப்ப இவனுங்களும் இதை பழகி இருக்கிறானுங்க. என்ன கருமன்னா, அந்த அந்த வழக்கை அமலாக்க, அதாவது டாஸ்மார்க் வந்து டாஸ்மார்க்குள்ள சில பேர் தவறு செய்திருக்கிறாங்கன்னு டாஸ்மார்க் கொடுத்த வழக்கு தான் அது. அது தெல்ல தெளிவா அந்த இன்னைக்கு வந்து இப்ப அந்த ஸ்பார்க் மீடியா எடுத்து போட்டிருக்குது. 1 கோடி ரூபாய் கூட வரல. ஆனா இவன் இங்க 1000 கோடின்னு எழுதி வச்சிருக்கிறான்னா இவனோட லட்சண மயிறு மட்டும் என்னன்னு மட்டும் பாருங்க. இவனுங்களுக்கு எவன் எழுதி தர்றான்னு தெரியல. இதுல வந்து அமலாக்கத்துறை படுத்தும் பாடம் யாரு? முதல்வர் போய் செஞ்சது. இந்த மாதிரி தற்குறிகளை வச்சுட்டு என்ன பண்றது? 98 லட்சம் இவ்வளவுதான். 41 எஃப்ஐஆர். அதுல 34 எஃப்ஐஆர் வந்து ஒரு நம்ம ஒரு எடப்பாடி சீரும் சிறப்பா ஆட்சி செஞ்சார்ல, அப்போ போடப்பட்ட வழக்கு. இந்த லட்சண மயிரில் இவனுங்க எல்லாம் பேசுறாங்க. தற்குறி, கோமாளி, கூத்தாடிக்கிட்ட அதை தாண்டி நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க. யாருன்னா எழுதி கொடுக்கறது அப்படியே கக்குவான். அவன் அறிக்கையிலே எத்தனை தட்டு எழுத்து பிழை வந்தது ஆரம்ப காலத்துல. இப்ப கூட உட்காந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடலாம் எழுத்து பிழை தான் இருக்குதா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நான்லாம் படிக்கிறதே இல்லை அவன் தற்கொலைகளோட அறிக்கையெல்லாம். அவன்லாம் ஒரு ஆளு. இவெல்லாம் ஒரு அறிக்கை விட்டு அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ற அளவு நம்ம நிலைமை வீணா போயிருக்கு பாருங்க. இல்ல ஸ்பார்க் மீடியா அந்த வழக்கு வாரியா அந்த இது வாரி எல்லாத்தையும் விவரமா போட்டுறாங்க. என்னென்ன இடத்துல எவ்வளவு முறைகேடு, அதுக்கு என்ன நடவடிக்கை, அந்த கேஸ் எல்லா டீட்டெயிலும் எடுத்து போட்டுருக்குறாங்க. இவன் உட்காந்துட்டு 1000 கோடின்னு சொல்றான்னா அப்ப இவன் இந்த நாய் எவ்வளவு வந்து RSSக்கு இந்த ஒன்றியத்துக்கு நக்கி பிழைக்கிற நாயா இருக்கிறான். உனக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சா போடணும். தெரியல. 1000 கோடி நீ எதுல சொல்ற? எந்த அடிப்படையில சொல்ற? ஏன்னா வழக்கே அவளை இல்ல. இது என்ன அப்புறம் என்ன இந்த 2Gக்கு எழுதுற மாதிரி சைபர் எழுதுற மாதிரி இஷ்டத்துக்கு எழுதிக்கிறதா? உன்னை எப்படா அப்புறம் உன்னை எல்லாம் எப்படா தலைவன் சொல்லுவானுங்க? கொஞ்சம் கூட மானங்கட்டத்தனமா இப்படி எழுதுறானே, கொஞ்சம் கூட கூச்ச நாட்டம் இல்லாம இத பொதுவெளியில வேற பதிகிறானுங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. டேய், ஒரு போறத இவனுங்க ரோட்ல 4ஆம் தர பேச்சாளர் பேசும்போது ஊழல் பண்ணிட்டானுங்க, 1000 கோடி பண்ணிட்டானுங்கன்னு சொல்லுவானுங்க. அது வந்து எதுக்கும் வராது. இவன் அறிக்கையா விடுறான். இந்த அறிக்கை வந்து இப்போ 1000 கோடிக்கு நீ கணக்கு சொல்லுன்னு சொன்னா இவன் என்ன செய்வான்? உனக்கு என்ன தெரியும்? இந்த தற்குறியதான் தலைவன் சொல்லிட்டு 4 பேர் திரியிறானுங்க. அவனுக்கு நினைச்சா இன்னும் பரிதாபமா இருக்குது. நேரடியா அவன் பேர் என்ன பேரு அண்ணாமலை வந்து ஆத்தின டீய வந்து இவன் மறுபடியும் வந்து ஆறி போச்சு. அந்த டீயை மறுபடியும் ஆத்திட்டு இருக்கிறான். அப்புறம் விளங்குமா அது? அண்ணாமலை சொன்ன 1000 கோடியத்தான் இவனும் சொல்லிட்டு திரிகிறான். அப்புறம் நம்ம சொன்னா, டே நீ வந்து பிஜேபி கை கூடிடா, அது கால் நக்கிடா, அடிவரடிதான் சொன்னா மட்டும் இவங்களுக்கு வந்து எங்களை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க மானகட்டவனுக்கு. என்ன சொல்றது? அந்த மாரிதாஸ் போட சொல்லிட்டு எதுக்கு டெலிட் பண்ணா அதை பத்தி அவனாவது வந்து மேல வந்து சொல்ல தைரியம் இருக்குறான் அவங்களுக்கு. இந்த பாண்டியன் எல்லாம் இருக்கிறான், அவன்லாம் வாய் அப்படியே காது வரைக்கும் பொழந்து பேசுவான். மாரிதாஸ் எதுக்குடா அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணா, அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்கடா. அதுக்குள்ள சரண் அடைஞ்சிட்டாங்க. நீ எத்தனை தடவை சரண் அடைஞ்சிருக்கேன்னு ஊரே பார்த்துருக்கு. இவங்க சமீபத்துல ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கையை மட்டும் நீங்க போய் பாருங்க. ரிசர்வ் பேங்க வந்து கேள்வி கேட்டுருக்கான். அப்புறம் வழங்குமாவன் இவங்ககிட்ட அறிக்கை எந்த லட்சணம் பேர்ல இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் பிஜேபியை திட்டிட்டு இருந்தா இவன் வந்து ரிசர்வ் வங்கிக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு இருக்கிறான்னா இவன் எவ்வளவு தற்கூரின்னு மட்டும் பாத்துக்கோங்க. இவன் தற்கூரி மட்டுமல்ல, இவன் எவ்வளவு அடிமை நாயின்னு பாத்துக்கோங்க.
பிஜேபிக்கு எவ்வளவு அடிமை சேவங்க செய்யற நாயா இவ இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. இந்த லட்சணம் எல்லாம் நான் வந்து பிஜேபியை கிழிச்சு தள்ளிடுவேன்னு வேற பேசுறானுங்க மானகட்டவனுங்க. என் பிச்சே இததான் அவனுக்கு நேத்துல இருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்களா? அததான் நீ காலையில ஆமா சொன்னியா? ஆமா, சம்பவம் உறுதிதான். அந்த முட்டா தகவலை வேற கட்சி விட்டுருக்காங்க. டேக் ஓட்ட போறோம், இல்ல படிக்க போக தானோஸ், போறோம். இப்போ இதே ஆளுங்க தான் கொஞ்சம் காலையில ஒருத்தன் வந்து எங்க மத்திய அரசுனா யாருங்க, பாஜகன்னு தெரியாதா, அதை எங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு உருட்டு விட்டுனாங்க. இன்னைக்கு பூரா திமுகன்னு அதுல பூரா எழுதி வச்சிருக்கான். இப்ப திமுகன்னு தெரியாதா, அதையும் சொல்லாம இருக்க. இதை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க நீங்க தாங்க ஆளுங்க அரசு அப்படிமானுங்க. பிஜேபிக்கு மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. பேரை கூட தப்பி தவறி சொல்ல ஏங்க மாட்டானுங்க. சாஃப்ட் கார்னர்லாம் இல்லைங்க, சப்போர்ட்டே பண்றானுங்க. இல்ல தப்பி இல்ல தவறி கூட இவங்க பேர் லாஜிக் வராது. படி பார்த்தா இவங்க லாஜிக் படி பார்த்தா எதையுமே நம்ம சொல்ல முடியாது. இப்ப நியூஸ்ல டெய்லியும் வருது, அதான் எல்லாருக்கும் தெரியுது. அதை வேற நம்ம எதுக்கு தனி அறிக்கையா விட்டுக்கிட்டு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே தானோஸ், விட்டுட்டு போயிட்டே இருக்கு. இன்னொன்னு இருக்கு, நல்லா நியூட்ரலா இருக்கிறவன் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பான். இவன் இவன் வந்து ஒரு 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 ப்ரொபகண்டா பண்றான்ல, இவன் பண்றது இவனுக்கே பேக் ஃபயர் ஆகி எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கான். இப்ப நாளாக இப்ப அடிக்கடி அறிக்கை வர்றது நல்லதுதான். இவன் நல்லா எக்ஸ்போஸ் ஆவான். இவனுங்க ஃபேன்ஸ் மட்டும்தான் என்ன சொன்னாலும் தலைவர் வாழ்க தளபதி வாழ்கன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நியூட்ரலா இருக்கிறவன் நோட் பண்ணிட்டே இருப்பான். இது என்ன இந்த பக்கம் மட்டுமே அடிச்சிட்டு இருக்கானே ஒரு பக்கம் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. இவன் எக்ஸ்போஸ் ஆகுறது நல்லதுதான். அதான் யாரோ வந்து பதில் சொல்லட்டும். மாரிதாஸ் இதுக்கு ட்வீட்டை டெலீட் பண்ணான், அதுக்கு வந்து யாரோ பதில் சொல்லட்டும். உண்மையான தாவைக்கா தொண்டர்கள். அவனுக்கு மாதிரியே சொல்லணும்னா, ஏங்க அவர் டெலீட் பண்ணதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும், நாங்க தாவேக்காங்க அப்படின்ட்டு இப்படிக்குன்னு போயிடுவானுங்க. தானஸ், அவங்க கிட்ட நீங்க பதில் எதிர்பார்க்குறீங்க பாருங்க. சீப்பா போட்ட பிளான சீப்பை வச்சே முடிக்கிறேன் பாரு அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவானுங்க. முன்னாடி எழுதி தராங்களே, கொஞ்சம் சின்னதா எழுதி பழக சொல்லுங்க. இல்ல 3 பக்கத்துக்கா வளன்னு, அது அந்த நடையும் நல்லாவும் இல்ல. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் தான் எழுதியிருப்பேன். ஏன்னா அவன் தான் இழுத்துக்கிட்டு போய் ரொம்ப இழுத்து பேசுவான். கையெழுத்து முதற்கொண்டு அவனே போட்டு ரெண்டு அனுப்பிச்சிருக்கான் ஓட்டு தெரிஞ்சு. நானும் சொன்னேன். இப்ப வரைக்கும் 2 ஓட்டு விழுந்திருக்கு ராஜ்மோகனுக்கு. நான் சொல்றேன் கையெழுத்தே அவன் தான் போட்டிருப்பான். கேட்டுட்டேன் போட்டிருப்பா அப்படின்னு இருப்பான். வளன்னு என்னையா அது, அது படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. அட இப்ப 3 பக்கத்துக்கு கூட எழுதப்பா, ஏதாவது விஷயமா எழுது. அமர்தாங்கிறத சுத்தி சுத்தி எழுதி வச்சிருக்கேன். விக்ஸுங்கிறதா சுத்தி சுத்தி எழுதிருக்குங்கிற மாதிரி திமுகங்கிறதா சுத்தி சுத்தி எழுதிருக்கேங்கிறான். இப்ப என்ன உனக்கு திமுக மேல பச்சரிச்சல், சரி நேரா சொல்லிட்டு போயேங்க, எதுக்கே சுத்திட்டு இருக்க. கீழே இருக்காரு பாண்டியன், மேல வந்து இந்த மாதிரி அறிக்கையில இந்த இடத்துல இதெல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க, அதோட வேலைக்கு பேச சொல்லுங்க பாப்போம். அதுக்கெல்லாம் எந்த வசதியுமே கிடையாது. வெக்கமே இல்லாம கீழே உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க.
இதுல வேற தற்கொலை எவனா அவன் சொல்லி இருக்கிறான், வேற மாநிலத்துல இருந்து யாரும் போகல, வேறு கட்சி அதாவது பிஜேபி அல்லாத வேற நபர்கள் யாரும் போகலன்னு வேற இவனுக்கு எவனா சொல்லி கொடுத்துருக்கான் தற்கொலை. அது வந்து அந்த அந்த தற்கொலை நாய்க்கு அதுவும் தெரியல, யார் யார் போயிருக்கிறாங்கன்னு தெரியல. இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது, எவனா எவனா எழுதினானாவது அதெல்லாம் யாரு போறா யாரு வர்றாதா தெரியாதா, இவனு என்ன கணக்குல எழுதி தொலைகிறானுன்னு தெரியல. இந்த அறிக்கையெல்லாம் பார்த்தா அவனையில சிரிச்சுக்க மாட்டானுங்களா? இல்ல விஜயண்ண, ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்கு. எல்லா சோசியல் மீடியாலையும் எதிர்கட்சியில இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க என்னன்னு தெரிஞ்சுட்டு ஒரு பல்ஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு மீட்டர்ல எழுதுவோம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கானுங்க. இதைத்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த அறிக்கையை இல்லைங்க படிச்சா அவ்வளவு ஃபேன்ஸுக்கு இருக்கு, தத்தித்தனமா எழுதி வச்சிருக்கிறான். நம்ம ஃபேன்ஸ் ரேட்டு கொடுத்தா விட அழகா எழுதி தரோம் அப்படி. எஃப்எம் இவரையாவது ஹையர் பண்ணுங்க. இப்போ ஃபேன்ஸ்க்காக எழுதுறாருன்னு சொல்றேன். சம்பவம் உறுதின்னு ஒரு வார்த்தை கூட இல்லைங்க. அதெல்லாம் இருந்தா தானே அவளுக்கு ஃபயர் ஆகிறோம். ஃபேன்ஸுக்காக சம்பவம் உறுதின்னு இருக்கணும்ல கடைசியில ஹேஷ்டேக். அதுக்கான அது அது இவங்க போட்டுப்பாங்க, கோடு வேர்டு அதுதான். எனக்கு ஒண்ணு புரியல, தமிழ்நாட்டு மானத்தை அடகு வைத்து இப்படி எல்லாம் இப்ப உனக்கு எவன் சொல்லி கொடுக்குறான் எனக்கு புரியல. இப்ப என்ன நீ வந்து என்ன அடகு வச்சு என்ன இப்ப என்ன அவமானம் ஆயிடுச்சு நீ சொல்லு. இப்போ ஒரு முதல்வர் வந்து அங்க போய் பிரதமரை சந்திக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு அவமானமா? இல்ல எனக்கு எனக்கு தெரியல, நீங்க யாராவது சொல்றீங்களா? இல்ல அதுதானே, ஒரு ஒரு மீட்டிங்கோ ஒரு இதுவோ போய் சந்திக்கிறதும் நம்மளுடைய உரிமைகளை கேட்கறதும் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டுல ஒண்ணு. அது அது அடிப்படை செய்து அரசியல் அறிவு இருக்கணும்னு புரியும். இவனுக்கு அது புரியலனாலதான் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கான். இல்லைண்ணே கூட்டணி வச்சே ஒருத்தர் இருக்கிறானே, நீங்க அவனை முதல்ல கேள்வி கேட்டது தானே நம்மளை கேட்கணும். ஒரு அரசு சார்பான ஒரு மீட்டிங் தானே அது. அதுக்கு தானே போயிருக்காரு. இன்னும் மோடிக்கு 2வது கல்யாணமா பண்றாங்க, அதுக்கா போனாரு. இவரு போய் ஆளுநர் சந்திச்சுட்டு வந்தாருல, அப்ப என்ன போயிட்டு கட்டைய பூச்சா பேசிட்டு வந்தாரு. ஒதுங்கி ஓரமா உட்காந்து தானே பேசிட்டு வந்தாரு. அது எதிர்கட்ச ஒரு மனுஷனுக்கு தர மரியாதை அது கூட தரக்கூடாதாமா உங்களுக்கு? இல்ல லியோ, அதாவது இந்த கோவக்காரன் லியோ அதுதான் சொல்லுவானுங்க. அந்த மாதிரியே போயிருப்பாரு அவரு. என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியலையே. பேந்தர் நிறைய பக் ஆகுது, எல்லாரும் வெளியே வெளியே போயிட்டு வராங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. தூக்கி போட்டு எடுத்துப்பா, இல்லப்பா தூக்கி போட்டு எடுத்துப்பா வெளியே தன்னால. அதுதான் பக்கு. அதான் வெளியே புதிக்கு போட்டுச்சு. கேக்குதா? கேக்குதுண்ணா கேக்குது. அதான் எவன் அறிக்கைன்னு தெரியல. என்னமோ பிரதமரை செஞ்சுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு அவமானம்னு சொல்றானுங்கன்னா அப்ப என்ன அவ்வளவு கேவலமானவரா பிரதமர்? அப்ப நீ அதையா சொல்லு, இந்த பிரதமர் கேவலமானவர், இந்த அரசு கேவலமான அரசு, இந்த அரசு கிட்ட போய் நாம ஏன் எதுக்கு போய் எதுவும் பேசணும் அப்படின்னு அந்த அறிக்கையை உங்ககிட்ட வரது வர மாட்டேங்குத. நீ வந்து மண்டி போட்டுல பொழைக்கிற, உனக்கு அதையும் எதிர்க்க துப்பு இல்லையே. இப்ப நீ அதையா சொல்லணும்ல. இல்ல இந்த இல்ல அரசு புண்ணாக்கு மட்டித்தனமா அறிக்கை விடுறானே, டாஸ்மார்க் விவகாரத்துக்கு தான் அது தப்பு. நீ டாஸ்மார்க்ல போய் நீ ரெய்டு விடுறதே தப்புடா, நீ விசாரணைக்கே சுப்ரீம் கோர்ட் தடை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் போய் அது தொடர்பா ஏன் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாங்க? அடா பைத்தியக்கார ஈத்தர நாய்ங்களா, சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட புரியுமேடா இது. எது இதுல அரசியல் பண்றது இல்ல, அரசியல் பண்றது நாகரிக அரசியல், நியாயமான அரசியல் பண்ணு. நீ என்ன பெரிய புடிங்கி அரசியல் பண்ண போறன்ட்டு வர இது எடுபடி செய்யற அரசியலை விட கேவலமான அரசியல், பொய்யன் ஆடுமலை அண்ணாமலையோட கேவலமான அரசியலை பண்றதுக்கு நீ ஏன்டா வர தமிழக அரசியலுக்கு? ஏன்டா பைத்தியக்காரன்? அங்கதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுச்சு, ஸ்டே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஏன் அது தொடர்பா பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்க போறாங்க?
மட்டி புண்ணாக்குங்களா? இல்ல இல்ல, அதுல கடைசியில ஒண்ணு சொல்லிருக்கான் பாருங்க, ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சிக்கும் போக்கை கண்டித்து பாஜக ஆட்சியில் இல்லாத மாநில முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்துள்ளார்களாம். அப்புறம் ரேவந்த் ரெட்டி யாரு, ஹேமந்த் சோரன் யாரு? இப்பதான் ஹேமந்த் சோரன் அவரை கைது பண்ணி, நீங்களே பாத்துருக்கலாம், இடியில கைது பண்ணி அவங்க கட்சியில எவ்வளவு சிக்கல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க மனைவி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு கட்சியை காப்பாத்துற வேலையில இறங்கி தேர்தல் பிரச்சாரத்துக்கு நேரடியாக அவங்க மனைவி தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு அவர் மறுபடியும் ஜெயிச்சு இப்ப முதல்வராக இருக்கிறாரு. அப்ப நீ இடியில கைது பண்ணாங்க, நீங்க ஏன் பிஜேபி கட்சி ஆட்சியில இருக்குது, அவங்க கிட்ட போய் நீங்க நிதியாக்கு கேட்கலாமான்னு எவனா கேட்பானா? இல்ல அந்த அறிவு இருக்கு அவனுங்களுக்கு? இப்ப ஹேமந்த் சோரன் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். ரேவந்த் ரெட்டி அப்புறம் ஏன் போயிருக்காரு? ரேவந்த் ரெட்டி அவர் என்ன காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி சேர்ந்துட்டாரு? அவரு யாரா நீங்களா தற்குறி முண்டாங்களா? இப்படி எழுதி கொடுக்குறான்னா அவன் எப்பேற்பட்ட தற்குறியா இருப்பான் இவன் எழுதி கொடுக்குறவன். எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு, உனக்கு எவன்டா இதெல்லாம் எழுதி தர்றா? எந்த அவன் வெளியே பாட இவனை சொல்லுங்க, எழுதி கொடுத்தோம்னா தற்கொலைன்றதை விட்டுருங்க, இவன் எப்பேற்பட்ட தற்கொலை? இவன் நைட் நேரத்துல கையெழுத்து போடுறனா இவனுக்கு என்னங்க தெரியும்? பேந்தார பித்துவ தூக்கி போட்டுச்சு போல இருக்குப்பா. பேந்தார் இருக்கீங்களா? பேந்தர் ட்விட்டர்ல அறிக்கை விடுறதுதான் அரசியல் பண்றதுன்னு நினைச்சிருக்கான் போல இருக்குது கூத்தாடி. கூத்தாடி பயல கோமாளியே, ரசிகர் குஞ்சு மனநிலையில இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்குது. எனக்கு என்னன்னா, இந்த இடி அது டாஸ்மாக் குறித்து அமலாத்துறை பதிவு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. 41 எஃப்ஐஆர் விவரம் போட்டுருக்காங்க. இந்த 41 எஃப்ஐஆர் விவரத்துல 2017 2, 2018 6, 2019 9, 2020 15 பதிஞ்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, இதுக்கு எதுக்கு திமுக அதிமுக காப்பாத்துறதுக்கு திமுக ஏன் சமரசம் செய்யணும்? எனக்கு அதான் புரியல. சரி, அப்படியாவது இந்த முண்டை அறிக்கை கொடுத்தானே, இவ்வளவு ரூபான்னு இந்த மாதிரி ஊழல்னு செஞ்சிருக்கிறாங்கன்னு பேசினா கூட சரி, அதை எல்லாரும் சொல்ற மாதிரி இப்படின்னு சொல்றாங்க. 1000 கோடி எழுதி வச்சிருக்கிறாங்க. மொத்தமாவே 98 லட்சம் தான் கணக்கு சொல்றாங்க. அது கணக்கே அவ்வளவுதான் வந்திருக்கு. அமலாத்துறை வழக்கே அவ்வளவுதான் பதிஞ்சிருக்கு. இவன் 1000 கோடி எழுதுறான்னா அப்ப இவனுங்களுக்கு இவன் யாரு? இப்போ RSSக்கு நக்கி புடைக்கிற நாய் தானே இது. ஏன்னா அண்ணாமலை தான் இதை பேசினா, அண்ணாமலை பேசினதை இவனும் பேசுறான். அப்ப இவன் RSSக்கு நக்கி புடைக்கிறதுல அவன் தூக்கி வீசுற எலும்புக்கு நக்கி என்ன சொல்றது, எலும்பு துண்டு கலையிறவன் தானே இவன். ஒன்னு சரி, இல்ல RSS துப்பி போடுற எச்சில் எலும்பு துண்டு கலையிற நாய் தானே இவன். அவன் சொல்ற வேலையை செய்யறவன் தானே இவன். எந்த அறிவும் இல்லாம அவன் அந்த அறிக்கையை விட்டுருக்கான்னா எனக்கு அந்த அறிக்கையை நினைக்கும் ரொம்ப பரிதாபமா இருக்கு. இதுல வேற 4 பேர் படிச்சுட்டு வேற இதை பத்தி கேள்வி கேட்பானுங்க, ஒரு மயிலும் தெரியாம. வழக்கு எதிரானா எங்க அண்ணன் சொல்லியிருக்காருல 1000 கோடி அதுதான் அப்படிமானுங்க. ஐயோ, வழக்கே அவளை இல்லையே எனக்கு நீ போய் கேசி பாருங்க. திமுக மாதிரி ஒரு கட்சியை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அது எவ்வளவு ஒரு கட்சி, அது எல்லாத்தையும் ஏமாத்திரும் அப்படின்னு வேற அழுவானுங்க.
இல்லண்ணே, இப்போ பாஜக கூட கனெக்ட் பண்ணி பேசுறாங்கல்ல, வெளிப்படையாவே அதிமுக கரெக்ட் கூட்டணி வச்சிருக்கானுங்க. அவனை பத்தி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்க? ஒரு நாசக்காரன் கூட ஏன் கூட்டணி வச்சிருக்குன்னு ஒரு அறிக்கை விட அதுதான். ஒருத்தவன் முதலாளி, ஒருத்தவன் நாளைக்கு கூட்டணி வச்சுக்க போறவன். அதனால அவனுங்க 2 பேரை பத்தியும் பேச மாட்டான். பேசினா இவன் பொழப்பு நாறிடுன்னு தெரியும் அவனுக்கு. அதனால பேச மாட்டான். திமுக அதை மட்டும் சப்புவான். வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டான். இவங்க பொட்டேர்னு ஐடி ரைடு வரும். பொட்டேர்னு ஒன்று விடுவாங்க. எதிர்த்து பேசினா. அதுவும் இல்லாத முதலாளி சொல்லி தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கான் இவன். இல்லைன்னா மாரிதாஸ் இன்னைக்கு ஒரு பதிவை போட்டுட்டு உடனே அதை டெலீட் பண்ணுவானா? அது காரணம் நம்மளும் கூட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸரை பத்தி நான் எழுதுறேன்னு சொல்லி மாரிதாஸ் போட்ட பதிவை வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே டெலீட் பண்ணிட்டானா. பிஜேபிக்காரன் கூட்டுது, அவன் நம்ம ஆள்றா, அவனை பத்தி நீ எதுவும் எழுதாதடா அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே அவன் டெலீட் பண்ணிட்டு ஓட்டான். இந்த அரசியல் புரியாத இந்த தற்குறிங்க, விசில் அடிச்சாங்குஞ்சுங்க, குட்டி குஞ்சான் சுத்தி கிடக்குறானவோ. எனக்கு உண்மையாலுமே 2026 சீக்கிரம் வந்துடாதான்னு இருக்குதுப்பா. இவனுங்க தொல்லை அத்து போகும் பாரு. சீமான் குஞ்சுகள் செஞ்ச வேலையை இவனுக்கு செஞ்சுட்டு காணுப்பா இப்ப. அவன்ல ஆளையே காணோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி அவன்ல ஆளையே காணோம். சீமான் கோர்ட்டுக்கு போனதுல இருந்து ஆளையே காணோம் அவனுங்கள.